ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தோப்புக்கு தாங்க வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு தோப்புக்கு வந்து பார்த்து. ஸோ இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா நானும் அப்பாவும் தோப்புக்கு வந்திருந்தோம். ஒரு வாழைக்குலை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம பப்பாளி மரத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய காய் வந்து லைட்டாக கலர் கொடுத்துருந்துச்சு. சரி அதையும் பறிச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா அப்படியே விட்டோன்னா யாராச்சும் பறிச்சுட்டு போயிடுவாங்க, நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மரத்தில் போட்டு பழுக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. இந்த மாதிரி லைட்டாக கலர் கொடுத்ததுமே பறிச்சுட்டு போய் வீட்டில் கொண்டு வைக்கிறது தான். அதுக்கப்புறம் பழுத்ததுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த பழம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம கைக்கு எட்டுற அளவு தூரத்தில் இருக்கிறனால யாருமே விட்டு வைக்க மாட்டாங்க, பறிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் பறிக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கிறனால நம்ம கை வச்சு பறிச்சிடலாம். ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சுன்னா நம்ம பறிக்கிறதுக்குமே கஷ்டமாக இருக்கும். அதுவும் நல்லா பழம் பழுத்துருச்சுன்னா நம்ம கம்பு வச்சு எடுக்கும்போது வந்து எப்படியாவது பிஞ்சு போயிடும், இல்லைனா அணில் குருவி ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடும். நம்மளே வச்சு பார்த்து பார்த்து வளர்த்த மரத்தில் இந்த மாதிரி காய் கொடுத்து நம்மளுக்கு பறிக்க இந்த மாதிரி கொடுத்து வைக்கும்போது அதில் ஒரு தனி ஹாப்பி. அதுவும் இந்த மாதிரி 4-5 பழம் கிடச்சிச்சு. எல்லாத்தையுமே பறிச்சுட்டு அப்படியே வந்து வாழைக்குலை வெட்டுறதுக்காக பார்த்துட்டு இருந்தோம். அப்பா பார்த்திங்கன்னா அது வந்து 2-3 வாழை நிற்கிது. அதுக்கு நடுவில் வந்து அது கொலை போட்ட வாழை நிற்கிறதுனால எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. தோப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மரவள்ளி கிழங்கு தான் வச்சு விட்டுருந்து. எல்லா மரவள்ளி கிழங்கையுமே பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. 1, 2, 3 மட்டும் தான் நிற்கிது. அது வீட்டுக்காக விட்ருக்காங்க. பப்பாளி காய் பார்த்திங்கன்னா பழுத்தாச்சா, டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்கணும், வச்சு பாரு அப்படின்னு சொன்னாங்க அப்பா. நானும் வச்சு பார்த்தேன். அவன் வளைஞ்சிருச்சான்னு நான் பறித்து கொண்டு போய் காமிச்சா தான் பறிச்சாச்சுலாம், இனி என்னத்துக்கு அதை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பப்பாளி காயெல்லாம் பறிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வாழைக்குலையுமே வெட்டுறதுக்கு அது எப்படி வெட்டுறதுன்னு யோசித்து கொஞ்சம் நேரமாக அப்படியே பார்த்திங்கன்னா அந்த குலையை அப்படியே பிடிச்சி மெதுவாக இழுத்துட்டே இருந்தாங்க அப்பா. அது கரெக்டாக மெதுவாக இழுக்கும்போது சடனாக எதுவுமே பண்ணக்கூடாது, இல்லைன்னா ஒன்லி வாழைக்குலை அப்படியே முறிஞ்சு விழுந்துடும், ஏதாச்சும் ஒன்று பண்ணிடும். அதனால நம்ம பொறுமையாக அந்த மாதிரி இழுக்கும்போது நல்லா அழகாக சரிஞ்சு கொடுத்துச்சு. ஏன்னா 2 சைட்லையுமே பார்த்திங்கன்னா வாழை நிற்கிது, நடுவுலையுமே பெரிய வாழை இருக்கிறனால நல்ல ஹைட்டான வாழை. ஸோ வந்து மெதுவாக தான் அப்பா வந்து இழுத்து வெட்டினாங்க. கொலையுமே பார்த்திங்கன்னா நிறைய பழம் வந்து பழுத்துருச்சு. 2-3 பழம் வந்து அணில் சாப்பிட்ருப்போன்னு நினைக்கிறேன், அல்லது குருவி சாப்பிட்ருக்கோம், ஏதாவது சாப்பிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். இது என்ன வாழைக்குலைன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி தான். கற்பூரவள்ளி ஆல்ரெடி 2-3 குலை வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் மோரிஸ் நிற்கிது, சிங்க வாழைக்குலை. அதுக்கப்புறம் வந்து பூங்கதலியுமே நிறைய நிற்கிது. வாழைக்குலை எல்லாமே பார்த்தீங்கன்னா குலை போட்டதுமே வந்து அதில் இருக்க பூவுமே பார்த்தீங்கன்னா வெட்டி விட்டுருவாங்க, உடச்சி அந்த மாதிரி எடுத்துருவாங்க. ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து அதை பூக்க விட மாட்டாங்க. பூக்கும்போது பார்த்திங்கன்னா குலை வந்து இந்த காய் பருக்காது, ஃபுல்லாக வந்து இந்த பூ தான் விரிஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பூவுமே பார்த்திங்கன்னா குலை போட்டிருந்ததில் எல்லாமே அப்பா உடச்சி விட்டுட்டாங்க. இது வந்து கற்பூரம் இந்த ரசகதலின்னு சொல்லுவாங்க, ரசகதலி குலை தான் இது. குலை எல்லாமே வெட்டிட்டு அப்படியே வந்து கறியில வச்சு சுற்றி வாழை இலையை வச்சு பார்த்திங்கன்னா நல்லா காஞ்ச வாழை இலை வச்சு சுற்றி கொலையை சுற்றி கட்டிட்டு அப்படியே வந்து பப்பாளி காயும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கான ஹார்வெஸ்டிங் வீடியோ தோப்பில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.